தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனிடத்திலே உங்கள் குறைகளை சொல்லி, உங்கள் எதிர்பார்ப்பை சொல்லி, உங்கள் தேவைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள், உங்கள் தேவைகளை அந்த மனிதர் கொடுப்பாங்களோ கொடுக்கலையோ தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டார். உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? இல்லைன்னே சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டார், தேடுகிற இவனுக்கு கண்டடைவான்னு சொல்லிட்டார். என் வார்த்தை உங்கள்கிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்ள எதுனா ஒன்று கொடுக்கப்படும் சொல்லிட்டார். அதனால் உங்கள் தேவைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், ஒருவேளை கற்பத்தின் கனி, திருமண காரியங்கள், எது வேணாலும் அப்பாட்ட கேளுங்க. அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்ல போகிறார்? அல்லேலூயா. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டால் கர்த்தரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, இயேசுவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர். நீங்கள் கேட்கும்போது அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 65:2 அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 66:20 அவர் ஜெபத்தை தள்ளாதவர். அவர் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாராம்? தள்ள மாட்டாராம். சங்கீதம் 102:6 அவர் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாராம்? அலட்சியம் பண்ண மாட்டார். உங்கள் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார்? அலட்சியம் பண்ண மாட்டார். நீங்கள் ஒரு மனுஷன்ட்ட போய் உதவி கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் உங்கள் தேவைகளை சொன்னீங்கன்னா அவங்க உற்சாகமாக கேட்டு நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அலட்சியம் பண்ணிடுவாங்க. பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு அலட்சியம் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர், நம்முடைய ராஜா, நம்முடைய இயேசு மகாராஜா அவர் சொல்கிறாரு, அவர் சங்கீதம் 102:6 உன் ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி எல்லா தேவைகளும் எனக்கு இருக்குது, நான் ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லணும், நீங்கள் வாயை திறந்து பேசணும். அப்படி பேசும்போது உங்கள் வார்த்தையை அவர் பார்க்கிறார், உங்கள் ஜெபத்தை அவர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தையும் உன் விண்ணப்பத்தையும் உன் வார்த்தையும் நான் தள்ளிவிட மாட்டேன், நான் தள்ளாதவர், உன்னை அரவணைத்து உன்னை பாதுகாத்து உன்னை கரம்பிடித்து நடத்துகிற தேவன். நீ தேவைகளை சொல்லும்போது நான் அந்த வார்த்தையை என்ன செய்ய மாட்டேன்? அலட்சியம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 102:6 ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாராம்? அலட்சியம் பண்ண மாட்டாராம். மாறாக சங்கீதம் 6:9 அவர் ஜெபத்தை, அவர் நீங்கள் சொல்லுகிற விண்ணப்பத்தை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் அப்படியே என்ன செய்வாராம்? ஏற்றுக்கொள்வாராம். ஜெபத்தை அதை வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 6:9 அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பார், உங்கள் ஜெபத்தை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் அதை ஏசப்பாட்ட நீங்கள் சொல்லணும். ஏசப்பாட்ட நீங்கள் ஜெபிக்கணும், அவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லணும். ஒரு மனுஷன்ட்ட சொல்வது போல் ஏசப்பாட்ட சொல்லும்போது அவர் அந்த பிரச்சனையை வாங்கிக்கிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கையில் தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. உங்கள் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார், உங்கள் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார், உங்கள் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்றுமே அவர்கிட்ட சொல்லாமல் இருக்காதீங்க. நீங்கள் முத பேசுகிற வார்த்தை இயேசுகிட்ட பேசுகிற வார்த்தையாக இருக்கணும். முத வாயை திறக்கிற ஒரு வார்த்தை, முத கனப்படுத்துகிற ஒரு காரியம், தேவனை கனப்படுத்துகிற ஒரு காரியமாக இவங்க வாயில் இருக்க வேண்டும். அனுதினமும் அதிகாலை தேடுகிறவனை கண்டடைவான். அல்லேலூயா. பதிலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம் என்று கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார். அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற நேரம், கொடுக்கிற நேரம், வாங்குகிற நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாலை தேடுகிறவன். மன்னா எந்த நேரத்தில் விழுந்துச்சு இஸ்ரவேல் மக்கள் மத்தியில்? மன்னா எப்போ விழுந்துச்சு? வெயில் வந்த பிற்பாடு அது உருகி போயிடும். அல்லேலூயா. அப்படின்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் காலையில் உணவு, மண்ணாங்கிற உணவு, பதிலுங்கிற உணவு உங்களை தேடி வருகிறது வெயில் வருவதற்கு முன்னாலே. அப்படின்னா உங்கள் தேவைகளை கேட்க வேண்டும் என்றால் அன்னைக்குண்டான தேவைகள், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தேவை இருக்கும், ஆனால் அன்னைக்கு உண்டான தேவைகளை நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி சோத்திரத்தோடு விண்ணப்பத்தை நீங்கள் தேவனுக்கு ஏறெடுக்கும் போது எல்லாத்துக்கும் மேலான தேவ சமானத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். லூக்கா 18:7 சொல்கிறது, உங்கள் ஜெபத்தை கேட்டு நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன். எப்படி போட்டிருக்கு? லூக்கா 18:7 உங்கள் ஜெபத்தை கேட்டு என்ன செய்வேன்?
நியாயம் செய்வேன். அது மாத்திரமல்ல, 2 நாளாகம 7:15 ஜெபத்தை அவர் நினைச்சுவாராம், அவருடைய கண்களாலே காண்பேங்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 2 நாளாகம 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும், என் கண்கள் திறந்தவைகளும், என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கு. என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. ஏசப்பா ஒரு கை தட்டுமா. நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் விண்ணப்பத்தை உங்கள் கண்ணு பார்க்குறதா இருக்கிறது, என் விண்ணப்பத்தை உங்கள் செவி கேட்குறதா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஏசப்பா என்னுடைய வேண்டுதலை, என்னுடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் காது கேட்குது. அதனால் நான் இன்றைக்கி ஒரு மனுஷன்ட்ட சொன்னால் கூட அவன் கேட்டு கேட்காம போயிடுவான், அவன் என்னை பார்க்க மாட்டான். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் உங்களுக்கு ஒரு பேரிட்டார்கள். சொல்லுங்கள், ஆகார் உங்களுக்கு பேரிட்டார்கள். என்னை காண்கிற தேவன். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்லுகிற இந்த வசனங்களை பூராத்தையும் நீங்கள் என்ன செய்ய நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை நீங்கள் சொல்லணும். நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 65:2 ஜெபத்தை தள்ளாதவர். சங்கீதம் 102:6 ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். சங்கீதம் 6:9 ஜெபத்தை ஏற்றுக்கொள்பவர். லூக்கா 18:7 ஜெபத்தை கேட்டு நியாயம் செய்கிறவர். 2 நாளாகமம் 7:15 அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, அவர் காது கேட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் கையில தட்டி பாடுவரே, காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் அறிந்திருக்கிறீ, நன்றாய் அறிந்திருக்கிறீ. என்னை காண்பவரே, தினம் காவரே. எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் பாலா தாரா பாலா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். சொல்லுவீங்களா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிஞ்சு வச்சிருக்காருங்க. எல்லாமே அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கிறீர். அப்பா நடந்தாலும் உங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி அப்பா. உங்களுக்கு மகிமை ஏறடுங்க. இயேசு ராஜா, என்னை காண்பவரே, வாயை திறந்து காண்பவரே, காப்பவரே. நெருக்கி கருத்து உணர்ந்து கையை தட்டுங்க. இன்னும் என்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன். அப்பா முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறேன்.
அவர் கண்கள் கண்டது. உங்கள் ஜெபம் கேட்காமல் இருப்பாரா? தாயின் வயிற்றுக்குள் இருக்கிற கருவை கண்கள் கண்டது. அப்பா அப்பா கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன ராஜா, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அப்பா அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா. இயேசு ராஜா, இயேசு ராஜா. வாயை திறப்பீங்களா? வாயை திறப்பீங்களா? மகிமை சொல்லுங்க. இயேசு ராஜா. நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தாயின் கருவிலேயே உங்களை தெரிஞ்சுக்கிட்டார், என்னையை தெரிஞ்சுக்கிட்டார். நம்ம தேவைகளை அவர் கொடுக்காமல் இருப்பாரா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜெபத்தை கேட்கிறவரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஜெபத்தை ஆட்சியம் பண்ணாதவரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜெபத்தை கேட்டு அவர் நியாயம் செய்வாராம். உனக்கு நியாயம் கிடைக்கலையா? உன் எதிராளிக்கு உனக்கு நியாயம் கிடைக்கலையா? கர்த்தர் சொல்கிறாரு லூக்கா 18:7 படி, நீ ஜெபிச்சேனா, நீ கேட்டேனா, உனக்கு நான் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. மாறாக 2 நாளாகம் 7:15 உன் விண்ணப்பத்தை என் கண்ணு பார்க்கும், என் செவி கேட்கும். அதான் ஏசாயா 59:1-2 சொல்கிறது, ரிச்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகல, கேட்கக்கூடாது செவியை மாந்தாமல்ல. பார்த்தீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் தினமும் ஏசப்பாட்ட உங்கள் குறைய சொல்லணும், அவரை துதித்து, அவரை ஸ்தோத்திரித்து, அவரை ஆராதித்து நீங்கள் ஜெபிக்கணும். ஜெப நேரம் என்பது ஒரு நேரத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். இயேசு ஜெப நேரம் என்பதை ஒரு நேரத்தை வச்சிருந்தார். தானியேல் ஜெப நேரம் என்பதை ஒரு நேரத்தை வச்சிருந்தார். ஆபிரகாம் ஜெப நேரம் என்பது ஒரு நேரத்தை வச்சிருந்தார். ஈசாக்கு ஜெப நேரம் என்பது நேரத்தை வச்சார். ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு ஜெபிக்கிற ஒரு நேரம் என்று ஒரு நேரத்தை வச்சிருக்கிறோமா? காலையில் 5லேருந்து 6 வரைக்கும் ஒரு நேரம் ஜெபிக்கலாம், அல்லது 7 to 8 ஒரு நேரம் ஜெபிக்கலாம். ஏதாவது ஒரு நேரத்தை. இல்லைங்க நான் 24 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேங்க அப்படி சொல்ல முடியாது. இல்லைங்க என் வாழ்க்கையே ஜெபதாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னா நீங்கள் வீட்டில் வேலை பார்க்குறீங்க, எத்தனையோ இடத்துக்கு போகிறீங்க, எத்தனையோ இடத்துக்கு வர்றீங்க. உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டயத்தில் ஜெப நேரம் என்பது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு கொள்ளுங்க. காலையில் 8 to 9 அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கீங்களா, அந்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒருவேளை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போகிறீங்களா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் 8 to 9 ஜெப நேரம்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது 9 to 10 ஜெப நேரம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஜெப நேரம் அது கர்த்தருடைய நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குமானால் அப்போனா 2.5 மணி நேரம் தேவனுக்காக செலவழிக்கணும், 2.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காரணும். அதுதான் உண்மையான ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் 1 மணி நேரம் கூட தேவ சமூகத்தில் உட்கார முடியல. ஏன்னா பிள்ளையை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், பிள்ளைக்கு சோறு ஊட்டணும். நீங்கள் தாய்மார்கள், குழந்தைய பெற்ற தாய்மார்கள் சொல்லக்கூடிய ஒரு சாக்கு போக்கு, நான் காலை எழுந்திரிச்சு பிள்ளைக்கு சோறு ஊட்டணும், பிள்ளையை நான் பராமரிக்கணும், பிள்ளையை கிளப்பணும், பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை போடணும், பிள்ளையை ஸ்கூலில் கொண்டு விடணும், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அவர் உன்னை பார்க்க நேரம் இல்லைன்ட்டாருன்னா நீ எப்படி வாழுவ? ஒரு இமைப்பொழுதில் கைவிட்டாருன்னா எப்படி வாழ முடியும்? கைவிடாத தெய்வம் இயேசுக்கிட்ட அவர்கிட்ட உறவாடுறதுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். அதுக்கு ஒரு நேரத்தை வைங்க. கரெக்டாக ஒரு 3 நேரத்துக்கு என்ன செஞ்சிடறோம்? சாப்பிட்றோம். ஒரு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்கிறோம். காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பிடுவோமா? மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் சாப்பிடுவோமா? பிள்ளை சாப்பிடாட்டினாலும் சாப்பிடு அப்படிங்கிற அந்த நேரத்தில் சொல்லிடுறோம்ல. காலைல 9 மணிக்கெல்லாம் எப்படியாவது சாப்பிட்றோம். ஆமாவா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்கள். சாப்பிட்றாள் ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லைங்க நான் காலையெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. ஓகே, சந்தோஷம். சில பேர் டயர்டுக்கு என்ன செய்வாங்க, அந்த உடம்பு மெலியதுக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க. அது வேற. நீ காலையில் சாப்பிடல, ஏங்க உடம்பு மெலிய போகிறதுக்காண்டி ஜெபிக்கிறேன், உருப்படாத ஒன்றும் ஆகுது. அது உடம்புக்கு நீ பார்க்குற. நீ தேவன்கிட்ட உறவாடுறதுக்கு நீ சாப்பிடாமல் இருக்கணும். நீ தேவன்கிட்ட பேசுறதுக்கு சாப்பிடாமல் இருக்கணும். எஸ்தர் ராஜாதி 3 நாளாக சாப்பிடாமல் இருந்தாங்க தேவ சமூகத்தில். எதுக்காக? தனக்காகவா? அவங்க ஒரு அரண்மனையில் இருந்தாங்க, தங்க கட்டில் படுத்தாங்க. ஆனால் அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ முடியும்.
ஆனால் இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே என்ற ஒரு நோக்கத்துக்காக அவர் 3 நாள் சாப்பிடாம அரண்மனை சாப்பாடை ஒதுக்கி தள்ளிட்டு வெறுவயிறாக இருந்து அவர்கள் ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினார். 121 நாட்டில் இருக்கிற இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். முர்தகாய் காப்பாற்றப்பட்டார். தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். ஏன்? மறைபொருளை அறிந்து கொள்வதற்கு, எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்கு. அப்பனா ஒரு உபவாச ஜெபத்துக்கு முன்னால ஒரு தீர்மானம் இருக்கணும், ஒரு காரியத்துக்காக தீர்மானம் இருக்கணும். எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு ஒரு வேலை நிரந்தரமான எனக்கு வேலை வேணும் அப்படின்னு ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சு பாருங்க. வேதத்தில் வெற்றி பெற்றவர்கள் உண்டு. உபவாசித்து 3 நாள் உபவாசம் ஜெபித்து வெற்றி பெற்றவர்கள் உண்டு. எத்தனை காரியம் இருக்கு குடும்பத்துக்கு, பிள்ளைகள் காரியம் எத்தனை காரியம் இருக்கு. நீங்க தேவசமூகத்தில் உட்கார்ந்து அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? அவர் ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை இறுதி நீர்கால் போல் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. உங்கள் மேல் அதிகாரி இதயத்தை மாற்றி அமைப்பதற்கு என் தகப்பன் வல்லவராக இருக்கிறார். உன் அதிகாரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும், அந்த இருதயத்தை மாற்றி அமைத்து உன் சார்பாக பேச வைக்கிறதுக்கு என் தகப்பன் போதுமானவராக இருக்கிறார். அப்பனா அதுக்கு நீ கேட்கணும். உனக்கு ப்ரமோஷன் வரல, ப்ரமோஷன் வரல, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? ஏசப்பாட்ட கேளுங்க, ப்ரமோஷன் தருவார். ப்ரமோஷனை போட வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா தெரியும், நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க, நமக்கு ராஜா அப்பா இருக்கிறார், சர்வ வல்லவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட உங்கள் வேதனை சொல்லுங்கள், உங்கள் குறையை சொல்லுங்கள், உங்கள் தேவைகளை சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு காரியத்தை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை வாழாமல் இருக்கா, உங்கள் பிள்ளை திருமணம் நடக்க வேண்டியிருக்கா, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குது, என்ன செய்ய ஆண்டவரே ஒரு அற்புதம் பண்ணுங்க. நீங்கள் கேளுங்க. கேட்கும்போது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்க முடியாதா? உங்கள் குடும்பத்துக்கு, மனைவிக்கு, கணவனுக்கு, வேலைக்கு, பிள்ளைக்கு, எதிர்காலத்துக்கு, காலேஜ் படிப்புக்கு, கற்பதங்கனைக்கு, திருமண காரியங்களுக்கு நீங்கள் தேவசமூகத்தில் உட்காந்து நீங்கள் கேட்கும்போது அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்லிட்டாரு, நான் உன் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டேன், உன் ஜெபத்தை தள்ள மாட்டேன், உன் ஜெபத்தை கேட்பேன், உன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வேன், உன் ஜெபத்தை கேட்டு நியாயம் பண்ணுவேன், உன் ஜெபத்தை என் கண்ணு பார்க்கும், உன் ஜெபத்தை என் காது கேட்கும் அப்படின்னு வாக்கு பண்ணிட்டார்ல, அப்ப கண்டிப்பா உனக்கு அற்புதம் செய்வார். அப்புறம் நீ ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே, என்னை காண்பவரே அப்படின்னு சொல்லுங்க, என்னை பார்க்கிறவரே. ஆகார் ஜெபிச்சு அற்புதம் பெற்றுக்கொள்ளவில்லையா? அண்ணாலமா ஜெபிச்சு அற்புதம் பெற்றுக்கொள்ளவில்லையா? ஆபிரகாம் ஜெபித்து அற்புதம் பெற்றுக்கொள்ளவில்லையா? யாக்கோபு ஜெபித்து அற்புதம் பெற்றுக்கொள்ளவில்லையா? ஈசாக்கு ஜெபித்து அற்புதம் பெற்றுக்கொள்ளவில்லையா? கொர்நேலியு ஜெபித்து அற்புதம் பெற்றுக்கொள்ளவில்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் கொர்நேலியு குடும்பமாய் வாழ்வதற்கு முயற்சி பண்ணணும். கொர்நேலியு குடும்பத்தில் பலவீனம் இல்லை, போராட்டம் இல்லை, துக்கம் இல்லை, நெருக்கம் இல்லை. தூதர்கள் இறங்கி அந்த குடும்பத்தில் வருகிறவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை வாழணும் நீங்களும் நானும். ரத்தசிக்காபாலா நம்ம வீட்டுக்குள்ள தேவதூதர் இறங்கணும். அப்போஸ்தலர் அந்த வசனம் இருக்கு, கொர்நேலியு அதை எடுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆள் அந்த வசனத்தை எடுங்க, கொர்நேலியு அப்போஸ்தலர் இருக்கு. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன். இங்கே வருங்களேன், இப்போ நம்ம கூட ஒரு மிடில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வருமானம் வருது, செலவு பண்ணுறோம், சாப்பிட்றோம், தேவைகளை லோனை கட்டுறோம், வீட்டு வாடகை கொடுக்குறோம். அப்புறம் மந்த் எண்டில் ஒன்றும் இல்லை. அப்புறம் அடுத்து 1ஆம் தேதி பிறந்தோன்னா வருது, கொடுக்குறோம். ஒரு மிச்சம் எடுத்து வைக்கிற ஒரு நிலைமை நம்மளுக்கு இருக்கா? இல்லை என் களஞ்சியம் பூர்ணமாக நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படி சூழ்நிலை இருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், உன் களஞ்சியம் பூர்ணமாக நிரம்பி வழியின் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தை நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறுதா? உங்கள் பிள்ளைங்க சம்பாதிக்க சம்பளத்தில் மிச்சம் எடுக்கிறீங்களா? வருமானத்தில் மிச்சம் இருக்கா? தொட்டுக்கு தொடச்சுக்கு தானே அப்படி இருக்குது. ஆனால் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஜெபத்தை ஏறெடுக்க யார் என்று கேட்டால் ஒரு 100க்கு அதிபதி. இத்தாலி பட்டணத்தில் ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பணக்காரன் 100க்கு அதிபதினா 100 பேத்துக்கு மேலே ஒரு அதிகாரியாக இருக்கிற ஒரு மனிதர். அவர் சாதாரண மனிதர் இல்லை, செல்வ செழிப்புள்ள மனுஷர், பேரும் புகழோடு வாழ்கிற மனுஷர், அதிகாரிகள் தொடர்புள்ள மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் அவர் எப்படி வாழ்ந்தார் என்று கேட்டு பாருங்க, வாசித்து பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும். அவன் இங்க இருக்க இந்த மனுஷன் யார்? முதல்ல இருந்து வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், ஒரே மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி கையை தட்டி தேவனை நோக்கி எப்பொழுதும் தேவனை நோக்கி. அவர் மட்டுமான்னு கேட்டேன். யாரு? வீட்டார் அனைவரோடு. அவர் கஞ்சிக்கு வழி இல்லாதவரா?
கஷ்டப்படுகிறவரா? வேலை வெட்டி இல்லாதவளா? 100 பேத்துக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு அதிபதி. அவர் செல்வந்தர். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வீட்டில் இருக்கிற அனைவரையும் ஒன்று சேர்த்து என்ன செய்கிறாரு? கர்த்தர் என்ன செய்றார்? வாசிக்க பாப்போம். தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபம், இந்த ஜெபம் எப்பொழுது? அடுத்து என்ன போட்டிருக்கு? பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே, 9ஆம் மணி வேளையிலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும். அல்லேலூயா. கைதட்டி பக்கமாக செலுத்துங்க. அல்லேலூயா. தேவதூதன் பகல் நேரத்தில் அந்த கொர்நேலியு முன்னாடி வந்து நிற்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தூதன் வந்து இறங்கணுமா? ஏன்னா இவர் வந்து கொர்நேலியு பழைய ஏற்பாடு மனுஷன் கிடையாது, இயேசுக்கு பின்னால் வந்த மனுஷன். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி பரலோகத்துக்கு போன பிற்பாடு அதுக்கப்புறம் சீசர்களால் போதிக்கப்பட்டு வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்பட்ட உள்ள ஒரு மனுஷன். இயேசுவை கண்ணார பார்க்காத ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறாரு. தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் போல இன்னைக்கு நம்ம குடும்பம் இருக்கணும். நீ குடும்பத்தில் பார்த்தா பிரச்சனை, சண்டை, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நான் சம்பாதிக்க நீ சம்பாதிக்கல, இப்படிப்பட்ட முறுமுறுப்பு, இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏற்ற தாழ்வுகள், பிரிவினைகள், உண்மையான அன்பு இல்லை, உண்மையான சமாதானம் இல்லை, ஏதோ கல்யாணம் முடிச்சுட்டு ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுகிற நிலைமை தானே அநேக குடும்பங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. கொர்நேலியு குடும்பம் போல இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட கொர்நேலியு குடும்பம் நீங்கள் வரணும் இந்த வருஷத்தில். அப்போனா ஜெபிப்பது என்ன கேட்டால், தேவனுக்கு உங்களுக்கு ஒரு உறவை வைத்துக் கொள்வது, நீங்கள் தேவன்கிட்ட பேசுவது, உங்கள் பிரச்சனையை சொல்லுவது. நான் என்ன சொல்கிறேன்? உங்கள் பிரச்சனையும் உங்கள் வேதனையும் உங்கள் கஷ்டத்தையும் மனுஷன்ட்ட சொல்லுவாங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்கள். நீ கேட்கலாம், ஏங்க நான் ஜெபிக்கிறேங்க, எனக்கு என்னங்க, எதுக்காக நீ ஜெபிக்கணும், எதுக்காக நீ ஜெபிக்கணும் அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ஆதாரத்தை கொடுக்குறேன். எதுக்காக? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், ஜெபத்தை கேட்கிறவர், தள்ளாதவர், ஜெபத்தை அங்கீகரிக்கிறவர், ஜெபத்தை கேட்டு நியாயம் செய்கிறவர், என் கண்ணு பார்க்கும் காது கேட்குன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா மார்க் 14:38 சோதனை வராமல் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மார்க் 14:38 சோதனை வராமல் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படின்னா அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போனா ஒரு மனிதன் ஒன்று இருந்தானா, ஒரு உடம்பு ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் யார் மூலமாவது முறுமுறுப்பு வரும், யார் மூலமாவது பிரச்சனை வரும், யார் மூலமாவது கஷ்டம் வரும், எப்படியாவது ஒரு விளைவினை வரும், எப்படியாவது ஒரு நோய் வரும், எப்படியாவது ஒரு பிரச்சனை வரும், எப்படியாவது ஒரு சண்டை வரும், எப்படியாவது துன்பம் வரும், எப்படியாவது ஒரு சோதனை ஒரு குடும்பத்துக்கு வரும். வராமல் இருக்காது. ஆனால் இங்க கர்த்தர் சொல்றாரு, நீ சோதனைக்குள்ள விழாத அளவுக்கு எப்படி போட்டிருக்க? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி, நீங்கள் சோதனைக்குள்ள விழாதபடி, கஷ்டத்துக்குள்ள விழாதபடி, நெருக்கத்துக்குள்ள விழாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ ஜெபம் பண்ணேன்னா நீ ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்ணேன்னா உன் குடும்பத்தில் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சோதனை என்பதே வராது, வேதனை என்பதே வராது, கஷ்டம் என்பதே வராது, நிந்தை என்பதே வராது, அவமானம் என்பதே வராது. அப்படி என்றால் சோதனை உங்கள் குடும்பத்துக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பா சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து உங்கள் குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்கணுமா, கலகம் வராமல் இருக்கணுமா, சித்தப்பையும் பெரியப்பையும் சண்டை வராமல் இருக்கணுமா, நாத்தனா மாமியா சண்டை வராமல் இருக்கணுமா, மாமியா மருமக சண்டை வராமல் இருக்கணுமா, முறுமுறுப்பு வராமல் இருக்கணுமா? எத்தனை குடும்பத்தில் மகளை கட்டி கொடுத்த குடும்பத்தில் அத்தை மூலமாக பிரச்சனை, நாத்தனை மூலமாக பிரச்சனை பார்க்குறோமா இல்லையா? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நாத்திரம் மூலமாக பிரச்சனை வராது, மாமியா மூலமாக பிரச்சனை வராது, யார் மூலமாக பிரச்சனை வராது, உன் அண்ணன் தம்பி மூலமாக பிரச்சனை வராது, உன் சொந்த பந்தம் மூலமாக பிரச்சனை வராது, நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வராது. எந்த பிரச்சனை வராமல் நீ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டே போகலாம் சாகுற வரைக்கும். அப்படிப்பட்ட கிருபியை கர்த்தர் கொடுத்துருக்கு. கையெழுத்து அப்பாக்கு நடி சொல்லுங்க. யார் யார் கலக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுறீங்க? யார் யார் சண்டை இல்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுறீங்க? ஒரு குடும்பம் இருந்தால் சண்டை கண்டிப்பாக வருது, வராமல் இருக்காது. ஆனால் அமைதியான குடும்பத்தை நடத்தலாங்க. அல்லேலூயா. அதுக்கு வசனம் சொல்லுது 1 தீமோத்தேயுல 2:12. 1 தீமோத்தேயு 2:1-2. சீக்கிரம். நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமாக சொல்லுகிற அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலங்கமில்லாத அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ளவர்களுக்காக இந்த 2ஆம் வசனத்தில் எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்றாரு
அப்போ நான் தெரிஞ்சு சொல்லுங்கள் பார்ப்போம். 2வது வசனத்தில் ஒன்று, நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை. 2வது களங்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க. 3வது அமைதலுள்ள சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு சாப்பிடுவீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இது யாருக்கு வேணும் சொல்லுங்க. 2வது வசனத்தெல்லாம் சத்தமாக வாசிங்க பார்ப்போம். பழையபடி நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கம், கலக்கம் இல்ல, அமைதலுள்ள ஜீவனம், அமைதியான வாழ்க்கை, ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இப்போ நீங்க ராஜாக்களுக்கு, பிரபுகளுக்கு, நாட்டுக்கு, தேசத்துக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் இத்தனை காரியம் தேடி வந்துடும். அல்லேலூயா. இதை செய்யும்போது அது உங்களை தேடி வந்துடும். நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம். நம்ம கஷ்டப்படாத வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஏசப்பா எவ்வளோ காரியம் செஞ்சுருக்காரு. யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கஷ்டம், எங்கே பார்த்தாலும் பண பிரச்சனை. அது இல்லாமல் வாழ முடியும். சோதனை இருக்குது குடும்பத்தில். நான் சொல்கிறேன், நீங்கள் சோதனை வராமல் இருக்கணுமா, மார்க் 14:38 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சோதனை வராமல் நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்து, நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமா வேணாமா? ஒரு புருஷன் பொஞ்சாதி கல்யாணம் முடித்தா ஒரு 6 மாதம் நல்லா இருக்காங்க, அவர் மாதிரி சண்டை போட்டுறாங்க. கேட்டால் அந்த அம்மா எங்கள் அம்மா வீட்டுக்கு புரண்டு போயிடுது. இல்லை இவர் இந்த காலத்தில் பார்த்தா, அந்த காலத்துலலாம் அம்மா இருக்கிறத வீட்டுக்கு போவாங்க, இந்த காலத்தில் ஆம்பளை வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இருக்குது. என்ன பிரதர் வீட்டில் இருக்கீங்க? நான் என் பொண்டாட்டி வீட்டு வந்துட்டேன்ல. ஏன் அவள் தொல்லை தாங்க முடியல, நச்சு எடுக்கிறா, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேங்க. அல்லேலூயா. ஏன்டா கல்யாணம் முடிச்சு அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் இல்லை கல்யாணம் முடிச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள். ஏதோ முறுமுறுப்பு சண்டை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிரந்தரமான ஒரு சந்தோஷம் உங்கள் குடும்பத்துக்கு வேணுமா? புருஷன் முஞ்சாதி நிம்மதியாக வாழணுமா? நான் குடும்பத்தை நிம்மதியோடு வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற கை தூக்குங்க. கை தூக்காதுங்க. எனக்கு வேண்டாம், இவனுக்கு தொலைச்சி கட்டடு அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமா வேணாமா சொல்லுங்கள். என் சந்தோஷம் எனக்கு நிறைவாக இருக்கணும். என் சந்தோஷம், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்குறீங்க, என் வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்குது, என் வாழ்க்கை எழும்பாமல் இருக்குது, என்னை யாருமே உதவி செய்ய ஆள் வரல, நான் தனிமையில் இருக்கேன், எனக்கு யார் இருக்கா அப்படின்னு கலங்கி இந்த இடத்துல ஒரு சில பேர் உட்காந்துருக்குறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நான் கருவில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன். கருவில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையை ஒன்று கட்டுவேன், நீ பயப்படாது என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கருவை அவர் பார்த்துருக்கு. பெற்ற தாய் தேப்பன் பார்க்காதது, ஆனால் என் தகப்பன் பார்த்துட்டார் கருவை. உங்களை கைவிடுவாரா? தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னமே உங்களை அறிஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ரைட், ஓகே. உங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் வேணுமா? நிரந்தர சந்தோஷம் வேணுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. 10வது நிரந்தர சந்தோஷம் வேணும், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். யோவான் 14:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் என் நாமத்தில் ஒன்றும் ஜெபிக்கல, ஒன்றும் கேட்கல. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்போ சந்தோஷம் என்ன செய்வீங்க? சந்தோஷம் எப்படி இருக்குமா சொல்லுங்க. நிறைவான சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்குன்னு போட்டுறாரு, எப்படி சொல்லியிருக்காரு? இதுவரைக்கும் எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா, இதுவரைக்கும் உங்க நாமத்தில் ஒன்றும் கேட்காம இருந்தேன், இன்னிலிருந்து உங்கள் நாமத்தில் கேட்க போகிறேன். கேட்ட உடனே என் குடும்பத்தில் நிறைவான சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கணுமா வேணாமா? அப்போ ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா சோதனை வரும், ஜெபிக்க இருந்தீங்கன்னா கலக்க வரும், ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா அமைதி இருக்காது குடும்பத்தில், ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காது. அப்போ ஜெபிக்கணுமா வேணாமா? இந்த வசனம் சொல்லுதா சொல்லலையா? ரைட்டு. நிந்த விலகணுமா? நிந்த அவமானம் விலகணுமா? ஒன்றுமே கிடையாது. 1 சாமுவேல் 1:10 நிந்த விலகும்படி அண்ணா நம்ம ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து, உங்கள் இருதயம் தேவ சமானத்தால், இப்போ வந்துங்க உங்கள் இருதயம் குழப்பத்தில் இருக்குது. போகுமா வேணாமா குழப்பம். இந்த வேலைக்கு போகுமா, இந்த வேலைக்கு போக வேணாமா குழப்பம். இந்த காலேஜில் படிக்க போகுமா, படிக்க வேணாமா குழப்பம். திருமணம் முடியுமா முடியாதா குழப்பம். இப்படி பலவிதமான குழப்பத்தில் இருக்கீங்க. ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு, அதாவது ஒரு இருதயம், ஒரு செம்மையான இருதயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. யாருக்கு ஒரு செம்மையான இருதயம் வேணும்? குழப்பமில்லாத வாழ்க்கை வாழணும்.
சில பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றுமே புரியல, போவான்னு தெரியல, இருக்கவான்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. சொல்லியிருக்கீங்களா? சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? நீங்கள் சொன்னதே கிடையாதா? ஒன்றுமே புரியலைங்க, என்னங்க வாழ்க்கை, நிம்மதியே இல்லைங்க, என் புருஷனை நினச்சா எனக்கு வாழ்க்கை போச்சுங்க. சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை, சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் சொல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்களா? ஒரு சமாதானத்தோட வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்களா? ஆமேன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்களாம் உட்காந்துருக்கலாம், பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன ரம்மியமாக சுகத்தோடு சந்தோஷத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்கிற மாதிரி உட்காந்துருக்குறீங்க. அல்லேலூயா, சந்தோஷம். அப்படி வாழ்ந்தால் மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அப்படி வாழ்ந்தாலும் பிசாசு உங்களை விட மாட்டேன், குழப்பத்தை உண்டு பண்ணிடுவேன், குழப்பத்தை வழியை அனுப்பி விட்டுருவேன். அவன் உங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கணும்னு தான் இந்த வேலை. அவன் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஏரியாக்குள்ளே வரக்கூடாது, உங்கள் ஏரியாக்குள்ளேயே பிசாசு வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் தேவனோட உறவு வச்சுருந்தீங்கன்னா, ஒரு பெரிய ரவுடி அவனோட பழக்க வழக்கம் வச்சுருந்தானா, அவன் பெரிய ரவுடி பழக்கம் வச்சு அவன் பக்கத்தில் போகாதுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? ஒரு ஏரியா கொலகாரை ஒருத்தருக்கான், பெரிய ரவுடி, அந்த ரவுடியோட தொடர்பு இருக்குது. அவன் அந்த ரவுடியை பழக்கம் வச்சவன்டா, அவனை ஒன்றும் செஞ்சுறாடா, அவன் வீட்டு பக்கம் போயிடாதரா, அவன் கொலகாரனுக்கு ஃப்ரெண்டுடா, விட்டுடுறா, வெட்டி போடுவான்டா, கையை எடுத்துருவான்டா, கால் எடுத்துருவான்டா, அவன் கூட அவன் விஷயம் தலையிடாதரா. சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? அப்போ பிசாசு உங்களை பார்த்து சொல்லுவான், அவன் இயேசு ஆள்றா, அவன் பரலோகத்தின் ஆள்றா, இயேசுவா கூட இருக்கிறாரா, உலகத்தை உண்டாக்குனவர், சாத்தானை கீழே போட்டு மிதிச்சவர் அவர் கூட இருக்கிறாடா, அவன் பக்கம் போயிடாரா, வாரா வேற வீட பார்த்து போயிடுவான், சண்டைக்கார அவியே, குழப்பத்தின் அவியே, வாடா வேற வீட பார்த்துட்டு போயிடுவான், இந்த வீட்டுக்கு போகாத, ஏன்னா அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு உங்களை பார்த்து ஓடியே போயிடுவான். என்ன அப்படி சொல்லணுமா? பிசாசு உங்கள் வீட்டை பார்த்து உங்களை பார்த்து சொல்லணுமா வேணாமா? உங்கள் பக்கத்தில் வரக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்க இருங்க, உங்க பிரச்சனையை, உங்க கஷ்டத்தை யாருக்கு தெரியப்படுத்தணும்? உங்க அப்பா அம்மாவோட தெரியப்படுத்தாதீங்க. உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, உன் குடும்பத்தில் கஷ்டம் இருக்க, உன் பெத்த தாய் தப்பன்னு சொல்லாத, என் தகப்பன் இயேசுகிட்ட சொல்லு. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியப்படுத்து அப்படிங்கிறார். எனக்கு தெரியப்படுத்து, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன நெருக்கம், உனக்கு என்ன நிந்த, உனக்கு என்ன வேணும், நான் உன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நான் இருக்கேன், எனக்கு முதல்ல தெரியப்படுத்து, அதுக்கப்புறம் மனுஷன் சொல்லு. நீ எனக்கு தெரியப்படுத்தாம நீ மனுஷனை சொன்னா, மனுஷன் ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது. நான் உனக்கு இல்லாததை இருக்கப்புறம் அழைத்து உனக்கு நான் அற்புதம் செய்ய நான் ரெடியா இருக்கேன் என்று கேளு. ஆமென். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியப்படுத்துங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாளிலிருந்து என் குடும்ப காரியத்தை முத எந்த மனுஷனுக்கு நான் சொல்ல மாட்டேன், என் இயேசு மகாராஜாவுக்கு நான் தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. சொல்லுவீங்களா? சொல்லுங்க, யாருக்கு தெரியப்படுத்துவீங்க உங்க வேதனையை? சத்தம் பத்தாது. நான் இன்னையிலிருந்து என் தேவைகளை ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துவேன். புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு இருக்கா? எல்லாம் சொல்லுங்க, புரிஞ்சு இருக்கு, புரிஞ்சு போல. இப்ப சொன்னது இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, புரிஞ்சு போல, புரிஞ்சு இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னு அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இங்கே இங்கே உங்கள் இருதயம் வந்து, சில பேர் நைட்டு சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்? இதை நினச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது, இதை நினச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது. படுத்து பார்க்குறேன், தூக்கம் வரல. ஏன் வரலங்கிறேன்? நீ அப்பாட்ட பேசிட்டு படு, அழகாக தூங்குவேன். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்காமல் இருந்து உன்னை தூங்க வச்சு தலையை வருடி கொடுத்து உன்னை தூங்க வைக்கிற என் தகப்பன் இயேசு உனக்கு இருக்கும்போது நீ சொல்லலாமா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு? யாரெல்லாம் இந்த நைட்டில் தூக்கம் வர மாதிரி சொல்கிறீங்களோ, உங்களுக்கு இயேசுக்கும் சம்மந்தம் இல்லை தான் அர்த்தம். 10 மணிக்கு படுத்துங்க, அப்படியே கொரட்டை விட்டுங்க. அப்படி சொல்கிறவங்க ஏசப்பா உங்கள் கூட இருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் அவரோட பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நைட்டு 3 மணி வரைக்கும் தூக்கமே வரலங்க, எனக்கு அதை நினச்சி அப்படியே இருக்கேன். ஏன்? சாகிறதுக்கா? ஏன் தூங்கலைங்கிற? உன் உறவு சரியில்லை, உன் பழக்க வழக்கம் சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, யார்கிட்ட உறவாடுற, நீ இயேசுகிட்ட உறவாடுறேன்னா அழகா படுத்துறங்கி. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன்
தூங்காமல் உங்களை பாதுகாக்கிறவர். நீங்கள் அவர்கிட்ட உறவாடிட்டு படுங்க, அவர்கிட்ட பேசிட்டு படுங்க. அப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் காத்துக்கொள்ளும். கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. இப்போ சொல்லுங்கள், ஜெபிக்கணுமா வேணாமா? இப்போ சொல்லுவீங்க, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நேரம் இல்லைன்னா அவர் உங்களை பார்க்க நேரம் விட்டு போயிடுவார். ஏசப்பாட பேச நேரம் இல்லை, ஏசப்பாட ஜெபிக்க நேரம் இல்லை அப்படின்னா அப்போ நீ பார்த்துக்க. உன் பிள்ளைய பார்க்குறதுக்கு, உன் குடும்பத்தை பார்க்குறதுக்கு, உனக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கு, உனக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் போயிட்டு வரேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தினமும் ஏசப்பாவுக்கு பேசுவதுக்கு 1 மணி நேரத்தை ஒதுக்குவேன். அப்போ எதுக்காண்டி ஜெபிக்கிறோன்னு பார்த்தோம். கடைசியாக ஒரு வசனம் லூக்கா 21:36. எதுக்கு? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி பரலோகத்துக்கு வரும்படியாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த ஜெபம் எதுக்கு? இந்த ஜெபம் எதுக்கு? நியாய தீர்ப்பில் ஏசப்பா முன்னால் போய் நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் போய் என்ன செய்ய போகிறோம்? நிற்க போகிறோம். அப்போ ஒரு ஜெப ஆவி இல்லைன்னா, ஜெபிக்கிற கிருபை இல்லைன்னா நம்ம ஏசப்பா முன்னாடி போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நம்ம ஜெபிக்கணுமா வேணாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிப்பாமல் இருப்பீங்க, ஜெபிக்காமல் இருப்பீங்க. எத்தனை காரியத்தில் சோதனையிலிருந்து விடுதலை, எத்தனை காரியத்தில் விடுதலை கொடுக்குறாரு. அதனால் ஜெபிங்க, ஒரு மாரி ஒதுக்குங்க. சபைக்காக ஜெபிங்க, நிறைய ஆத்துமாக்கள் வரணும்னு ஜெபிங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஜெபிங்க. இந்த சபையை குறித்து அக்கறையாக இருங்க. நீங்கள் வருகிற இந்த சபை என்பது ஒரு வீடு மாதிரி, ஒரு குடும்பம் மாதிரி. இந்த குடும்பத்தில் என்ன குறையாக இருக்குது, என்ன தேவைகள் இருக்குது, அநேக ஆத்துமாக்கள் வரணுமே அப்படின்னு சொல்லி டெய்லி ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாவி மனம் திரும்பினா பரவத்தில் சந்தோஷம் உண்டாகும். சத்தியத்தை அறிஞ்சிருக்கீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாகும். துன்பம் வரக்கூடாது, சோதனை வரக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போறாரு. ஊரபலது நமலதரபலரலரபா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. சோத்திர பலி விண்ணப்ப ஜெப, சோத்திர பலி விண்ணப்ப ஜெப, எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. வரலமா? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. வல்லமா? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் காதலனுமே, தேசத்திற்காய் காதலனுமே. சொல்லுங்க. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. வல்லவர். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குணமாகணும், என் கண்கள் எல்லாம் குணமாகணும்.
ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே தானியேல் போல